பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான காலை வேளையிலும் தேவ சமூகத்துக்கு வந்த உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நேற்று நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் சங்கீதம் 18ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்தை அடியேன் வாசிக்கிறேன். மரண கட்டுகள் என்னை சுற்றி கொண்டது, துர்ச்சல பிரவாகம் என்னை பயப்படுத்தினது. தாவீது தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த பிரச்சனைகளை குறித்து அவர் சொல்லுகிறார். என்னை சுற்றி மரண கட்டுகளாக இருந்தது, நிறைய பிரச்சனைகள் என்னை சூழ்ந்து கொண்டது, பாதாள கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டபடி மாத்திரமல்ல, மரண கண்ணிகள் என்மேல் விழுந்தது என்று தொடர்ந்து அவர் சொல்லிக்கொண்டே இருக்கிறார். பாருங்க, இந்த தாவீதுடைய சங்கீதத்தில் பார்க்குறோம், தாவீதை தொடர்ந்து பிரச்சனைக்குள்ளாக மாற்றினது யார்? இந்த சங்கீதம் முழுக்க பார்த்தீங்கன்னா சவுல் ராஜாவாக இருக்கும்போது இந்த காரியங்கள் அவனை தொடர்ந்து தாவீதை ஒன்றுமில்லாமல் மாற்றினோம், தாவீதை கொன்று போட வேண்டும் என்று பல முறை முயற்சிக்கிறான், பல உபாயங்களை அவன் தேடுகிறான். சான்ஸ் கிடைக்குமா, எப்படியாவது இந்த தாவீதை நம்ம ஒண்ணும் இல்லாம பண்ணின்னு சொல்லிட்டு பல முறை அவன் கடந்து வருகிறான். அதுதான் அவர் சொல்லுகிறாரு, என்னை சுற்றி வருகிற பிரச்சனைகள்லாம் பார்த்தா எப்படி இருந்ததுன்னா மரணத்துக்கு ஏதுவா தான் இருந்துச்சு, பெரிய பெரிய பிரச்சனைகள் தான் சூழ்ந்து இருந்தது. ஸோ துர்ச்சல பிரவாகம்னா பெரிய பிரச்சனைகள் அலை போல எழுந்து என்னை மூட ஆரம்பித்தது. ஸோ இந்த நெருக்கங்கள் எனக்கு பயத்தை கொடுத்தது. ஆண்டவரே, இதெல்லாம் என் மேல விழுது, பாதாள கட்டுகள்லாம் இருக்கு, எங்க பார்த்தாலும் இருளு, எங்க பார்த்தாலும் வழி இல்லை, எங்க பார்த்தாலும் பிரச்சனையா இருக்கு. இந்த பிரச்சனையில என்னால ஆண்டவரே இதை தாண்டி வெளியில வர முடியுமா, என்னை சுற்றி இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கிறது என்று இந்த வேளையில அந்த தாவீது தன்னுடைய காரியத்தை அவர் ஷேர் பண்றார், சாட்சி சொல்றாரு. ஆமென், அல்லேலூயா. அருமையான பிள்ளைகளை, இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில நீங்கள் இருப்பீர்கள் என்றால், மரண கட்டுகளும் பாதாள கட்டுகளும் உங்களை சுற்றி இருக்கும் என்றால், மரண கண்ணிகள் உங்கள் மேல் விழுவது போன்ற ஒரு சூழ்நிலைகள் இருக்கும் என்றால், பிரச்சனைகள் மேல் பிரச்சனைகள் பிரவாகித்து உங்களிடத்துல வரும் என்றால் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. என் தேவனாகிய கர்த்தர் உங்களோடு இருப்பார். தாவீது அதுதான் அழகா சாட்சி சொல்றாரு, என் தேவனாகிய கர்த்தரே என் பலனாய் இருக்கிறார், என் பலனாகிய கர்த்தர் மீது நான் அன்பு கூறுகிறேன். அவர் மீது என் அன்பு கூறுகிற மாத்திரம் இல்லை, அவர் என் கண்மலை, என் கோட்டை, என் ரட்சகர், என் தேவனும், நான் நம்பி இருக்கிறவருமா இருக்கிறார். அவர் கேடகமும் மகா பெரிய ரட்சண்ய கொம்பா இருக்கிறார். ஆகையால எதை குறித்து நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த ஆபத்து வந்த போது நான் என்ன பண்ண தெரியுமா, எனக்கு உண்டான நெருக்கத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், தேவனை நோக்கி அபயமிட்டேன், உமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார், ஆண்டவர் தாமே என்னை ஆசீர்வதித்தார். ஆமென். என் கூப்பிடுதலை அவர் கேட்டார், அவர் ஆலயத்திலிருந்து அந்த சத்தத்தை கேட்கிறாரு. என் தேவனாகிய கர்த்தர் அபயமிட்டு கூப்பிட்டு, ஆண்டவரே என்னை சுற்றி இந்த பிரச்சனை இருக்கு ஆண்டவரே, என்னை நெருக்குறாங்க ஆண்டவரே, சொந்தங்கள் நெருக்குகிறது, உற்றார் உறவினர்கள் நெருக்குகிறார்கள், நண்பர்கள் நெருக்குகிறார்கள், இந்த உலக இச்சைகள் நெருக்குகிறது, தேவையற்ற ஒரு குழப்பங்கள் ஆண்டவரை நெருக்குகிறது ஆண்டவரே. ஆனாலும் கர்த்தாவே, உம்மை நோக்கி நான் அபயமிட்டு கூப்பிடுகிறேன். அப்பா, இந்த டைம் ஆண்டவரே நீங்க என்னை காப்பாற்றுங்க, இல்லைன்னா நான் விழுந்துருவேன், நான் மரித்து போவேன் என்று இந்த வேளையில யாராகிலும் இந்த பிரசங்கத்தை கேட்டுட்டு இருந்தீங்கன்னா, நிச்சயமாய் கர்த்தர் உங்களுக்கு துணையா இருப்பார். தாவீதுக்கு கர்த்தர் துணையா இருந்தார், தேவாதி தேவன் உங்களுக்கும் அவர் துணையா இருப்பார். அதான் தாவீது ஷேர் பண்ணிட்டே வரான், ஆபத்து நாளில எனக்கு நேரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ எனக்கு ஆதரவா இருந்தார். ஆமென், அல்லேலூயா. சுற்றி இருக்கிறது எல்லாம் சாஃப்டா இருக்கும், சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் நார்மலா நம்மளை நடத்துவாங்க, இல்ல அவங்க நம்ம மேல கண்ணியா இருக்க மாட்டாங்க, அவங்க நம்ம மேல சாஃப்டா தான் இருப்பாங்க, தப்பா கணக்கு போடாதீங்க. நம்மளை சுற்றி எப்பயுமே ஒரு பிரச்சனை இருந்து கொண்டே தான் இருக்கும். அது யாருக்கானாலும் சரி, இன்னைக்கு பிரசங்கத்தை கேட்கிற உங்களுக்கானாலும் இல்லை பிரசங்கிக்கிற எனக்கானாலும் சரி, எப்பொழுதும் எல்லா நேரங்களிலும் ஒரு கண்ணி பிசாசு வைத்திருப்பான். ஒரு பிரச்சனையை சூட பாளையம் இறங்கி அவன் காத்துக்கிட்டு இருப்பான், எல்லாமே காத்துட்டு இருக்கும். ஆனாலும் இந்த காரியங்கள் எல்லாம் இருந்தாலும் நம் ஜெயமாய் ஓடிக்கொண்டிருக்கிறோம்னா ஒன்னே ஒண்ணுதான், தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடும்போது அவர் நம்முடைய சத்தத்தை கேட்டு இறங்கி வந்து நமக்கு செவி சாய்ப்பார், நமக்கு உறுதுணையா இருப்பார், நமக்கு ஆதரவா இருப்பார், நம்மளை விசாலமான இடத்துல அவர் கொண்டு போய் சேர்ப்பார். அதுதான் 19வது வசனத்துல அவர் சொல்லுகிறார், என்னை விசாலமான இடத்துல அவர் கொண்டு வந்து சேர்த்தார். நான் மரண காரியத்தை குறித்து பயந்தேன், பாதாள கட்டுகளை குறித்து பயந்தேன், இதெல்லாம் காட்டிலும் ஆண்டவர் எனக்கு இந்த வழியிலிருந்து என்னை விடுதலையாக்கி என்னை எங்கே கொண்டு வந்து வைத்தார் தெரியுமா, விசாலமான இடத்துல கொண்டு வந்து வைத்தார். ஆமென். ஆகையால கர்த்தர் என் பலன், இந்த பலனாகிய கர்த்தர் மீது நான் அன்பு கூறுகிறேன். ஆமென். ஸோ அன்பு பிள்ளைகளே, தேவனை நோக்கி அபயமிடுங்க, தேவனை நோக்கி கூப்பிடுங்க. எந்தெந்த சூழ்நிலை இடரலா இருக்கோ, எந்தெந்த சூழ்நிலை பயமா இருக்கோ, எந்தெந்த சூழ்நிலை பயந்து போய் கிடக்குறீங்களோ, ஆண்டவரே நான் பார்க்குறேன் கண்ணுக்கு முன்னாடி, ஆண்டவரே அப்பா இந்த பிரச்சனை பெருசா எழும்புமோன்னு எனக்கு பயமா இருக்குன்னா நீங்க பயப்படாதீங்க, என் தேவனாகிய கர்த்தர் உங்களோடு இருப்பார், உங்கள் ஜெபத்துக்கு அவர் பதில் தருவார். என்ன சூழ்நிலையில் இப்போது நீங்கள் காணப்பட்டாலும் நீங்க ரிலாக்ஸா இருங்க. இதே மாதிரி தான் யோனாவும் சொல்லுகிறார், ஐயோ நான் எப்படி தெரியுமா இருந்தேன், என் நெருக்கம் எப்படிப்பட்டதா இருந்தேன்னா, பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டேன், நீர் என் சத்தத்தை கேட்டீர் என்று தேவனை பார்த்து அவன் ஜெபிக்கிறான். அப்ப பாதாள கட்டுகள்ன்றது
வர்றது எப்படிப்பட்டதுன்னா, வழி கிடைக்காம ஏன் உயிர் வாழறோம், நம்ம மரணத்தை சந்திக்க போறோன்ற ஒரு உணர்வு வருது பார்த்தீங்களா, அந்த இடம் தான் பாதாளம். ஆமென், அல்லேலூயா. நீங்க இருக்கிற வீடுகள்ல பிரச்சனைகள் அதிகமா இருக்கு, சூழ்நிலைகள் அதிகமா இருக்கு, இதுல இருந்து என்னால வெளியில வரவே முடியாது, இது முடிஞ்சிருச்சு, இங்கேயோட நான் மரிக்க போகிறேன்ற பயம் இருக்கும் என்றால் அதுதான் பாதாளம். இந்த பாதாள இடத்துல இருந்து நீ சத்தமிட்டு கூப்பிடுகிற அந்த கூக்குரலையும் அபயமிடுற அந்த வார்த்தைகளையும் கர்த்தர் கேட்பார். கேட்டு உன்னை விசாலமான இடத்துல கொண்டு வந்து சேர்ப்பார். ஆமென், அல்லேலூயா. அவர் விடுவிக்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் விடுவிக்கிற தேவனாய் இருக்கிறார். என் தேவனாகிய கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். தாவீதை விடுவித்தவர். யோனாவை கர்த்தர் தாமே அவனுடைய ஜெபத்தை கேட்டு அவனை விடுவித்தவர். உங்கள் ஜெபத்தையும் கேட்டு உங்களை விடுவிப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார், நிறைவாய் நடத்துவார். ஆமென், அல்லேலூயா. சவுலின் கைக்கு எப்படி கர்த்தர் தப்புவித்தாரோ அதே மாதிரி உங்களுடைய மரண கட்டுகளிலிருந்தும் பாதாள கட்டுகளிலிருந்தும் என் தேவனாகிய கர்த்தர் தப்புவிப்பார். எப்பேற்பட்ட மனிதர்களாகட்டும், எப்பேற்பட்ட பிரச்சனையாகட்டும், எல்லாவற்றிலும் கர்த்தர் உங்களை விடுதலையாக்கி நடத்துவார். ஆமென். இந்த உபவாச நாளில் எந்தெந்த சூழ்நிலை கட்டப்பட்டீர்களோ அதை தேவனை நோக்கி சொல்லுங்க, அபயம் விடுங்க. ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே நான் இதற்காக தான் உபவாசிக்கிறேன், இந்த காரியத்திலிருந்து இந்த கட்டிலிருந்து விடுதலை கொடுங்க ஆண்டவரே என்று ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். இப்பொழுதும் அடியேன் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அன்பு ரட்சகா, இந்த அருமையான தருணத்துக்காய் ஸ்தோத்திரம். இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான பிள்ளைகள் ஒவ்வொரு வீடுகளிலும் உடைய கரத்தை வைப்பீராக, ஆசீர்வதிப்பீராக. இந்த வேத வசனத்து மூலமாய் பிள்ளைகளை விடுதலையாக்குவீராக. கர்த்தாவே, கர்த்தாவே, இந்த வேளையில கூட மரண கட்டுகளையும் பாதாள கட்டிலிருந்து விடுதலையாக்கி, நெருக்கமான சூழ்நிலையிலிருந்து விடுதலையாக்கி விசாலமான இடத்துல கொண்டு போவீராக. இவர்களுக்கு ஆதரவா இருந்து வழி நடத்தும் ஆசீர்வதியும். எல்லா பயத்துக்கும் நீ நீக்கலாக்கி காத்துக்கொள்ளும் ஆண்டவர் தாமே பொறுப்பெடுத்துக் கொள்வீராக. இந்த வேளையில கூட வியாதியோடு, பலவீனத்தோடு, சோர்வோடு, பயத்தோடு யாராகிலும் இந்த வேளையில இருந்தா எல்லா வியாதி, விக்கிரங்கள், பலவீனங்கள், எல்லா சோர்வுகளும் நீக்கி பூரண சுகத்தை கொடுத்து ஆசீர்வதித்து நடத்தும் இயேசுவின் நேற்று நாமத்திலே ஜெபித்து ஒப்பு கொடுக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். Praise the Lord. God bless you.